என்ன பேசணுமோ எல்லாத்தையும் அவரே முதல்ல பேசிட்டார். சில சமயம் பேப்பரில் எழுதிட்டு வருவோம், முன்னாடி பேசுறதுக்கு அவங்க பேசுறதை டிக் பண்ணிகிட்டே வந்தால் கடைசியில் நமக்கு வெள்ளை பேப்பர் தான் இருக்கும். அந்த மாதிரி எல்லா முக்கியமான விஷயத்தையும் பேசிய உங்களுடைய சேர்மன் திரு சாய் அவர்களுடைய அனைத்து கருத்துக்களையும் நான் வழிமொழிகிறேன். திரு ராசா சட்டமன்ற உறுப்பினர் ஒரு ஜல்லிக்கட்டுக்கு மிக ஆணித்தரமான பல விஷயங்களை சொன்னார். அதே போல் முதல்ல சாய் பேசும்போது சொன்னார், மரம் நடுறதுன்னா பசங்க முதல்ல நிற்பாங்க, அதுவும் நம்ம பசங்க முதல்ல நிற்பாங்க, ஏன் நம்ம பெண்களும் ஃபுல்லாக தான் நின்றுருக்காங்க, அதை சொல்லலை. இதுதான் வர இடத்துல தான் மூட்டி விட்டுக்கிட்டே இருக்கோம். அதுக்காக சொல்லுவேன். நான் எத்தனையோ காலேஜ் போயிருக்கேன், ஆனால் இவ்வளோ டிசிப்ளினான ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்ததில்லை. இதையும் நான் எந்த காலேஜ் போனாலும் ஒரு ஆன் டியூட்டியில் போய் ஒரு விஷயத்தை செய்வதை விட விருப்பமாக செய்யணும். இன்றைக்கு விவேகானந்தருடைய பர்த்டே, கரெக்ட் தானே சார்? அதில் ஏதாவது தப்பு சொல்லி அது பெரிய வைரல் ஆகிடும். இளைஞர்கள் விவேகானந்தர் சொன்னார், எனக்கு 100 இளைஞர்களை கொடுங்கள், ஒரு புதிய இந்தியாவை உருவாக்கி கொடுக்கிறேன் என்று சொன்னார். இங்கே 1000 பேருக்கு மேலே இருக்கீங்க, மிகப்பெரிய ஒரு விஷயம். அதே போல் மரம் மாதிரி நிற்கிறீன்னு வீட்டில் யாராவது சொன்னால் வருத்தப்படாதீங்க. மரம் மாதிரி நிற்கிறது பெரிய விஷயம், பொதுக்குன்னு விழுறது தான் ரொம்ப கஷ்டம். இப்போ சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் நம்முடைய ராசா அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள். நான் எம்எல்ஏவாக இருந்தபோது பேசினேன். பல விஷயங்கள் இப்படி தான் சட்டமன்றத்தில் பேசிக்கிட்டே இருப்போம், ஆனால் பாக்கி பேர் காஃபி டீ சாப்பிட போயிடுவாங்க. அந்த மாதிரிலாம் என்னன்னா, சென்னை கார்பரேஷன் வைக்கக்கூடிய அனைத்து மரங்களுமே கொஞ்சம் வேகமாக வாயால் ஊதினாலே சாஞ்சிடும். இதில் பல பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அட்லீஸ்ட் அந்த கார்பரேஷன் மரங்களால் உயிரிழந்தவர்களுக்கு அந்த கார்பரேஷன் நஷ்டஈடு கூட கொடுக்கப்படவில்லை என்பதை நான் அவருடைய நினைவு கொள்கிறேன். ஏன்னா உயிரை திருப்பி தர முடியாது, அட்லீஸ்ட் ஒரு காம்பன்சேஷன். அவர் போய் மரத்தை சாய்ச்சி மரத்துக்கு கீழே விழல, அவர் ரோட்டில் காரில் போகும்போதோ ஸ்கூட்டரில் போகும்போதோ மரம் சாய்ச்சி விழும் பொழுது அதற்குண்டான ஒரு நஷ்டஈட்டை பெற்று அப்படின்னு யோசிச்சு பார்த்தா இது ஒரு அரசியல் சூழ்ச்சி. அது நம்முடைய நாட்டு மாடுகள் இருக்கக்கூடாது என்பதற்காக வெளிநாட்டுக்காரங்க பண்ற ஒரு சூழ்ச்சி தான் இந்த ஜல்லிக்கட்டை தடை செய்யக்கூடிய முயற்சி. ஏன் எருது விழா நடக்கலையா அங்க வெளிநாட்டுல? எருது ஈட்டியால குத்தி குத்தி கொண்டுறாங்களே, அப்ப இந்த பீட்டா அமைப்பு என்ன தூங்கிட்டு இருக்காங்களா? இப்ப பீட்டா அமைப்புங்கிறது உலக அமைப்பு தானே. சினிமாவில் நாயே அப்படின்னு சொன்னாக்கா ஐயோ நாய் பேரெல்லாம் சொல்லி திட்டக்கூடாதுங்கிறாங்க. அப்போ எறும்பே அப்படின்னு நான் திட்ட முடியும் சினிமாலாம். அதாவது தேவையில்லாமல் எப்படி ஒரு உயிரை கொல்வது, வதைப்பது தவறு என்றால் நாட்டு மாடுகளை வதை செய்ய முடியும். எனக்கு புரியல, ஜல்லிக்கட்டில் அதை பிடிக்கிறவனுக்கு வேணா அடிபடுமே தவிர மாட்டுக்கு எப்படி அடிபடும்? மாடு 200 கிலோ வெயிட்டு, பிடிக்கிறவன் 40 கிலோ வெயிட்டு. இது சாதாரணமாக பெண்களுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம். திருவள்ளுவர் 2 வரியில 2 அடியில் சொன்னாதான் பொண்டாட்டி ஒரே அடியில் சொல்லுவாங்க. பாருங்க, பசங்க எல்லாம் தயாரா இருக்காங்க. நாம தயவு செய்யணும் கெட்டு போச்சு. நான் இன்னைக்கு கூட போட்டேன், ஜல்லிக்கட்டு நடத்துங்க. போய் ஏன் நடத்துறீங்க? நாங்க நடத்துறீங்க, அது மாடு ஓடி போச்சு, பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுங்க. ஏங்க நம்ம சட்டத்திலேயே இடம் இல்லை? ஆளுக்கு 4000 ரூபாய்க்கு மேலே பேங்க் வாசலில் தரமாட்டேன்றவருக்கு முன்னாடி இருக்கிற நம்முடைய முன்னாடி ஒருத்த பதவியில் இருந்தவருக்கு 34 கோடி ரூபாய் எப்படி கொண்டு கொடுத்தாங்க? அதனால சட்டத்தில் எல்லாத்துக்கும் வழி இருக்கு, மனசு இருக்க வேண்டும். ராசா பேசும்போது சொன்னார், அவர் எந்த ஸ்டாண்டில் சொன்னார் தெரியாது, நம்முடைய முதலமைச்சர் தைரியமாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் என்று. நான் டெல்லியை சேர்ந்தவங்கிறதுனால நான் அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டேன். இருந்தாலும் ராஜா பேசியதை நான் வழிமொழிகிறேன். ஆனால் இது ஒரு காலேஜ் ஃபங்க்ஷன், உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். ஆனால் கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டுறவங்க அப்பா அம்மா நிலைமையை யோசிச்சு பாருங்க. சீட்டு வாங்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ ரெக்கமெண்டேஷன் போயிருப்போம், எப்படி பண்ணியிருப்போம், அந்த பணம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம். ஒரு நாளும் உங்களுக்கு விடுமுறை வந்தால் அது உங்களுக்கு நஷ்டம், அங்கே இருக்கிற பிரின்சிபல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு லாபம். அதனால் எவ்வளோ நாள் மேக்ஸிமம் காலையில் நடக்குதோ அதுதான் உங்கள் நாலேஜ் கெய்னிங் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி.
அதற்காக தான் இந்த இன்னோவேட்டிவ் சிஸ்டம் யார் கண்டுபிடிக்கிறாங்களோ அவர்களுக்கு மிகப்பெரிய பரிசு அளிக்கிறேன்னு சொல்லியிருக்கார். அதற்கு உங்களுடைய சேர்மனுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதலையும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சாதாரணமாக இந்த மரம் நடுறது அப்படிங்கிறது என்ன பண்ணுவாங்க, இவ்வளோ நட்டுட்டு போயிடுவாங்க. நம்ம போனோடனே பின்னாடியே 10 ஆடு வந்து சாப்பிட்டு போயிடும். ஆனால் ஒரு 6 அடி உசரத்தில் இவ்வளோ பெரிய இதான் ஃபஸ்ட்டு டைம் நான் பார்க்குறேன். நானே இதே சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜில் வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 10,000 மரம் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் ஒரு 30,000 40,000 மரங்கள் நான் நட்டு இருப்பேன். அதே போல் இந்த பிளட் டொனேஷன் சொன்னாங்க, எக்ஸ்ட்ராடனரியான விஷயம். 18 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் நீங்கள் மாதத்துக்கு 2 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் தைரியமாக பிளட்டு கொடுக்கலாம். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. நம்ம இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு தடவை ஒத்தர் பிளட்டு கொடுத்தாலே இரத்த இழப்பினால் உயிரிழப்போர் எண்ணிக்கையே இந்தியாவில் இறக்காது என்பதுதான் உண்மையான விஷயம். நீங்கள் 50 முறை தொடர்ந்து ரத்தம் கொடுத்து அதுக்கு ரெக்கார்டு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரசிடென்ட் அவார்டு உண்டு என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இது வரைக்கும் 53 தடவை பிளட்டு கொடுத்துருக்கேன். இது எதற்காக சொல்கிறேன் என்றால், உண்மையான மத சார்பின்மை என்பது இரத்த தானம் தான் என்பதற்காக தான் நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன். இதில் தான் ஜாதியெல்லாம் பார்த்து கொடுக்கறது இல்லை. நீ என்ன ஜாதி, நான் என்ன ஜாதி, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஐயோ நான் ரத்தம் கொடுத்தா எனக்கு ரொம்ப பிரச்சனை ஆகிடுமோ, எனக்கு ரத்தம் குறைச்சலாக தான் இருக்குது அப்படின்லாம் யாருமே நினைக்காதீங்க. மூளை வேணால் கொஞ்சம் குறைச்சலாக இருக்கலாம், ரத்தம் எல்லாருக்கும் சமமாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அதுவும் உபயோகிக்கிற இடத்துல தான் இருக்குது. நீங்கள் ரத்தம் கொடுத்தா 24 ஹவர்ஸில் மறுபடியும் ரத்தம் ஊறி விடும். அது வந்து ஃப்ரெஷ் பிளட் வரும். அதனால் எது கொடுக்குறோமோ அது நமக்கு நல்லா திரும்பி வரும், நல்லது செய்கிறதுனால. அதனால் பல நல்ல விஷயங்கள் செய்கிறாங்க. எஜுகேஷனையும் தாண்டி பல சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணக்கூடிய இந்த சாய்ராம் இன்ஸ்டிடியூஷனுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைக்கு நம்ம பையனை குழந்தைக்கு ஃபஸ்ட்டு பர்த்டே. நம்ம எல்லாரும் அந்த குழந்தையை மனதார வாழ்த்துவோம். நல்ல விஷயங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வர்றது ரொம்ப அபூர்வமான விஷயம். விவேக்கை பொறுத்த வரைக்கும் நானும் தமிழ்நாட்டில் எத்தனையோ காமெடியன்ஸ் பார்த்துருக்கேன். ஆனால் இவ்வளவு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ள ஒரு காமெடியன் என்றால் அது காமெடியன் என்பதோடு சிறந்த மனிதன். அப்துல் கலாமோட போவாங்க. ஆனால் அவர் சொன்னதை இன்று வரைக்கும் தொடர்ந்து கடைபிடித்துக் கொண்டு வருவர் தான் விவேக். அதை வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணோம். இது சினிமா இல்லை, அவருக்கு படம் வந்துருச்சு நமக்கே வரல அப்படின்லாம் நினைக்காமல் விவேக் செய்தால் விவேக்கோட கூட சேர்ந்து நாம் அனைவருமே செய்வோம். இது மரம் வளர்க்குறதுன்னா உங்கள் வீட்டுக்கிட்டே ஒரு மரம் வைங்க. அந்த மரம் வளரும் போது அதுக்கு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க பேர், அப்பா பேர் வைங்க, அம்மா பேர் வைங்க, குழந்தை பேர் வைங்க. அப்போ அந்த மரம் வளரும் போது அவங்க உங்களுக்கு தெரிந்தவர்களும் சேர்ந்து வளர ஒரு ஃபீல் கிடைக்கும். அப்போ தான் யாராவது வந்து வெட்டினா கூட நமக்கு ஒரு கோபம் வரும். நான் வந்து தமிழக அரசுக்கு 2 படம் எடுத்து கொடுத்தேன். முதல் முறையாக தமிழக அரசுக்கு மழைநீர் சேகரிப்புக்கு படம் எடுத்து கொடுத்தோம் நான் தான் ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டு அரசுக்கு. அதன் பிறகு மரம் வளர்ப்போன்னு மரம் வளர்க்குறத பற்றி ராஜபாளையத்தில் 15 லட்சம் மரங்கள் நட்ட பொழுது மரம் வளர்ப்போன்னு படம் எடுத்தேன். அந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிமை கூட உங்கள் காலேஜுக்கு நான் இலவசமாக தருகிறேன். நீங்கள் அதை எப்போ வேணால் அந்த கேம்பெயினுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் என்பதையும் நான் சொல்கிறேன். ஸோ ஐ தேங்க் யூ ஆல் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இங்கே இருக்கக்கூடிய அனைத்து மாணவ மாணவி